ஓகே. ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2024 ஸ்டேட் லெவலில் 291 ரேங்க் எடுத்து ஸோ இப்போ ஜூனியர் அசிஸ்டண்டாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையில் அவங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே வேலை எடுத்திருக்காங்க ரேணுகா மேடம். ஸோ அவங்களுக்காக எங்களுடைய சிறிய பரிசு. ஸோ மேடம் வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி அதுக்கப்புறமா தான் இந்த எக்ஸாமில் ஸ்டேட் லெவல் ரேங்க் அப்படின்னு எடுத்து அவங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே வந்து போய் சேர்ந்துருக்குறாங்க. ஸோ இப்போ இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்னதாக ஒரு 5-10 நிமிஷத்துக்கான ஒரு இன்டர்வியூ மட்டும்தான். மேடம், இப்போ எவ்வளோ நாளாக இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க? பார்த்தீங்கன்னா சார் 5 இயர்ஸாக இந்த தாட் இருக்கு. பட் நான் பிரேக்கப் ஆகி கண்டினியூஸாக படிக்கலை. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 இயரா தான் நல்லா படிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 இயரா. இதுக்கு முன்னாடி எத்தனை எக்ஸாம் எழுதிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி லாஸ்ட் குரூப் 4 பார்த்தீங்கன்னா 157 எடுத்தேங்க சார். அப்புறம் குரூப் 2 எழுதியிருக்கேன். மெயின்ஸ் எழுதி போயிடுச்சு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கே அப்படின்ட்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சரி ரிலீவ் ஆகிட்டு படிப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேங்க சார். ரிலீவ் ஆகிட்டு 1 இயர் டெஸ்ட் பேட்ச் போட்டு பாரதி அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போட்டு படித்தேன். பாஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ முன்னாடி நீங்கள் ஃபெயில் ஆனப்ப என்ன தப்பு பண்ணீங்க, அதை எப்படி சரி பண்ணீங்க, என்ன புது உத்திகள் இந்த தேர்வில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்க? போன டைம் பார்த்தீங்கன்னா ஜிகே தமிழ் மேக்ஸ்னு இருக்கு. பட் நான் அதுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணலை. தமிழில் பார்த்தீங்கன்னா 10 மார்க் போயிடுச்சு போன டைம் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா போன டைம் 89 வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 97 வாங்கியிருக்கேன். இப்போ அதுலேயே ஒரு 10 மார்க் வந்துடுச்சு நமக்கு ஜாபுக்கு. அப்போது ஜிகே நல்லா படித்தேன் ஃபர்ஸ்டெல்லாம். அப்புறம் தமிழ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நல்லா படித்தேன் தமிழ். அதனால தான் 97 வாங்க முடிஞ்சது. தமிழ்ல ஸ்கூல் புக் தாண்டி நீங்க படிச்சீங்களா? வெளியில வேற ஏதாவது படிச்சீங்களா? ஸ்கூல் புக் தாண்டினா தமிழ் பார்த்தீங்கன்னா புக்ஸ் மட்டும்தான். மெயினாக புக்ஸ் மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தா போதும். மெயினாக தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் எழுதுறது அந்த பாரதியார் அந்த பாரதிதாசன் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஸ்கூல் புக்கில் நம்ம 6th to 10th பழைய புக்கு புது புக் படித்தாவே போதும். குரூப் 4 லெவலில் நம்ம கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்க முடியும். லாஸ்ட் சிலபஸ்க்கு அது போதுங்க சார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் எப்படி படிக்கணும்னா இலக்கணம் அதிகமாக படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2A கூட இலக்கணம் பார்த்தீங்கன்னா 12th ஓல்டு சிறப்பு தமிழ்லேருந்தெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நம்ம அந்த சிறப்பு தமிழும் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ விட்ட ஆகுபெயர் விடாத ஆகுபெயர் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கெல்லாம் அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஜிஎஸ்க்கு எப்படி படிச்சீங்க மேடம்? ஸ்கூல் புக் மட்டுமே போதுமா குரூப் 4 பாஸ் பண்ண? ஜிஎஸ் வந்து ஸ்கூல் புக் நான் படித்தேன். பட் சார் வந்து நிறைய வெளியிலேருந்து கொஷின் கேட்டிருந்தாரு. எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வெளியிலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அந்த மாதிரி தான் சும்மா கேட்டுட்டு வருவேன். இப்போ எய்ம்ஸ் கேட்பேன், எய்ம்ஸ் டிஎன்ஏ தமிழ்நாடு. அப்புறம் நிறைய யூடியூப் ஏதாவது சும்மா அந்த டாபிக் இப்போ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வைக்கும்போது அந்த யூடியூப் சேனலை ஒரு தடவை பார்த்துட்டு வருவேன். அது எது நமக்கு ஃபேவரா இருக்கோ நிறைய இருக்கு. பட் அத்தனையெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. இப்ப சுரேஷ் அந்த மாதிரி உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு படுதோ அதை பார்த்தா ஓகே. புக் தாண்டி ஜிஎஸ்க்கு நீங்க வெளியில புக் படிச்சீங்களா? ஏதாவது நான் அதிகமா படிக்கலைங்க. வெளியெல்லாம் படிக்கல. நான் அதான் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக்ல இருந்து நான் படிச்சுட்டு வருவேன். சார் வந்து வெளியில இருந்து நிறைய கேட்டாரு. அதுதான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுதான் எனக்கு இதா இருந்துச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்தேன். ஜிகே பொறுத்த அளவுக்கு மெயின் புக்ஸ் தான். புக்ஸ் நல்லா படிக்கணும் ஃபர்ஸ்ட். குரூப் 4னா மெயினா புக் போதும். ஓகே. எத்தனை டெஸ்ட் எழுதுனீங்க? டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறத விட படிப்பேன். டெஸ்ட் அதிகமாக எழுதுவேன். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக டெஸ்ட் எழுதுவேன். வீக்லி இப்போ டெஸ்ட்னா நான் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பேன். லீவே போட மாட்டேன் அந்த மாதிரி. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஸ்டின் கிடைச்சதுனால எழுதுவேன். டெஸ்ட் நம்ம எழுதுதான் அந்த ப்ராக்டிஸ் வரும் நமக்கு. ஓகே. இப்போ ஃபேமிலியில் இருக்கீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? இப்போ ஃபேமிலியில் நம்ம வீட்டு வேலையும் இருக்கும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். இது இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க. இது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தாண்டி எப்படி உங்களால் பாஸ் பண்ண முடியுது? அது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 157 போட்டிருந்தேன். ஒரு 10 மார்க்கில் தான் போயிடுச்சு. சரி நம்ம வேலையை விட்டு நின்றுக்கலாம் அப்படின்ட்டு தான் நின்று நான் முழு மூச்சு அந்த குரூப் 4 பாஸ் பண்ணியே ஆகணும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பாஸ் பண்ணலினாலும் இதுக்கு வந்துட்டோம், இந்த ஃபீல்டுக்கு பாஸ் பண்ணலினாலும் நம்ம ப்ரைவேட் ஜாப் போகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நம்மளோட லைஃபுக்கும் அது இது இருக்காது. நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணுங்கிற தாட் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அது இருந்தால் நம்ம என்ன வேணாலும் இது பண்ணிடலாம்.
ஓகே ட்ரை மேடம். பண்ணிடலாம். உங்களுடைய அடுத்த இலக்கு என்னங்க மேடம்? அடுத்து கண்டிப்பா குரூப் ஒன் ட்ரை பண்றேன். அடுத்து குரூப் 2, இந்த ரெண்டும் நெக்ஸ்ட் இயர் ஸோ 2025. இப்போ புதுசா படிக்க வரவங்க அவங்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? இந்த குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், அடுத்து இந்த டிஎன்பிசில சக்சஸ்ஃபுல்லா ஏதோ ஒரு வேலை வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னது மேடம்? அது பாத்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இப்போ கால்ஃபர் பண்ணிட்டாங்க குரூப் 1 இப்போ வரப்போகுதுன்னா எல்லா எக்ஸாமும் எழுதணும். நம்ம குரூப் 4 தான் படிக்கணும்னு இல்லை. குரூப் 1 எழுதுனா நமக்கு அது கொஷின் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும். குரூப் 1 எழுதுனா கண்டிப்பா குரூப் 4ம் நல்லா இது பண்ண முடியும். இப்போ இருந்தே நம்ம படிக்கணும். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஜிகே நல்லா படிச்சுக்கணும், தமிழ் டச்லயே இருக்கணும். தமிழ் லாஸ்டா நல்லா படிச்சேன் நான். பட் இப்போ இலக்கணங்கிறனால அது எப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும்னு இதுதான் தெரியுங்க. அப்புறம் தான் ஓகே. ஸோ புது சிலபஸை நம்ம இன்னும் கூட புது நம்ம நல்லா சிலபஸ் தெரியாது. படிக்கணும் நம்ம. ஆமாங்க. ஓகே. திட்டமிட்டு படிச்சோம் அப்படின்னா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு அரசாங்க வேலை இப்ப பாத்தீங்கன்னா அந்த புக்கு சிலபஸ் பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் மேபி. இப்ப இது பாத்தீங்கன்னா இலக்கணம் நம்ம ஜென்ரலா எழுதுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதுல நிறைய மிஸ்டேக் வரக்கும் சான்சஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு நல்லா போடுறக்கும் சான்சஸ் இருக்கு. அதுக்கு ஹார்ட் ஒர்க் தான். எதா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இலக்கணத்தை நம்ம போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா அது கரெக்டா நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய தவறு எங்க செய்யறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா வேலை வாங்குறதுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் இருக்கும். கண்டிப்பா ஏதாவது டெஸ்ட் பேட்ச்க்கு இது போட்டு கண்டினியூஸா நம்ம வரணும். இப்போ ஒரு நாள் படிக்கல, இப்ப நம்ம இந்த வீக் படிக்கல அப்படின்ட்டு டெஸ்ட் எழுதாம இருக்கக்கூடாது. படிக்கலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே. ஓகேங்க மேடம், தேங்க்யூ. ஸோ ஒரு அரசு அதிகாரியா உங்களுடைய பணியை எதிர்காலத்துல ரொம்ப சிறப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி. தேங்க்யூங்க சார்.